50லேருந்து 70 ஆண்டுக்கு மேலே ஆகுதான் இந்த கோவில் வழிபாட்டை நிப்பாட்டி. சரிங்களா? கடைசியாக எப்போ சாமி கும்பிட்டீங்க? கடைசியாக எப்போ கும்பிட்டேன்னு தெரியல. வணக்கம் வணக்கம். பாவடை கட்டியிருப்பாங்க, அந்த பாவடைக்கு பின்னாடி வந்து நிற்கும். ஓ, அதான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஊருக்கு பொதுவாக தானே விடுவீங்க? சாமி வந்து எல்லாமே கும்பிடலாம், எல்லாமே கும்பிடலாம். எல்லோரும் வந்து இருக்கிறத நம்ம எதுவுமே பண்ணலை, அப்படியே பூச போகிறோம். தட்டி விட்டுட்டு என்னென்ன கல்லை வச்சு பூசிட்டு 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா மயில் வைக்க போகிறோம். பல பேர்கள் உண்டு ஆண்டி. சரிங்களா? ஆண்டிங்கிறது நம்மளோட வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறது தானே தவிர ஆண்டியாக போயிடுவாங்கிறது கிடையாது. ஒரு இடத்துல ஒருத்தங்க அமைச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த அமைப்பை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுக்கு கண்ணு மூக்கு இதெல்லாம் இருக்காது, தெரியுங்களா? இப்போ சமீபமாக என்னால் போக முடியல. கேட்டதுக்கு ஒரு காரணம் எனக்கு சொன்னாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எழுப்புங்க, அதுக்கப்புறம் தான் நீ அதுக்குள்ளே காலை வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நடக்கிறது சந்தோஷமா? சந்தோஷப்பா. கோயில் கட்டி கும்பேசம் போட்டு தான் அம்மா எங்கேயோ வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. என்னதுமா? நாங்கள் சின்ன பிள்ளைலாம் எல்லாம் ஆள் வர ஆள் மட்டும். நீங்கள் விட மேலே நின்று கீழே இருந்து பட முடியாது, அவ்வளோ வத்தி. அது அவ்வளோ இடத்துக்கு புத்து இருந்ததா பின்னாடி? பாலிஷ் பண்ணி வைக்கிறோம். கிட்டத்தட்ட 90 வருஷமாக எடுக்கப்படாத ஒரு கலசம்னு சொல்கிறாங்க. கையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாணயம், இது வந்து 113 வருஷம் ஆகுது. அதாவது 1913 வந்து இதை வந்து அச்சடிச்சிருக்கிறாங்க. இது வந்து இங்கே இருந்த இடும்பன் சாமிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருந்தது. வரகு இருக்குது பாருங்கள். இந்த வரகு எல்லாம் பத்திரமா எடுத்து வைங்கம்மா. கலசம் வந்து தலைகளை மாட்டாங்க, இல்லைன்னா அந்த அளவுக்கு தண்ணி உள்ள பூந்துருக்காது, வரகு கெடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முருகனுக்கு பேர் வைக்க போகிறோம், ஒரு பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் 10,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பேர் வச்சுருக்கீங்க. ஆறுபடை வீட்டை மட்டும் நம்ம எழுதி போட்டிருக்கோம், குழந்தை மூலயமா எடுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பேர் வருதுன்னு பார்ப்போம். என்னங்க தங்கம்? குழந்தைக்கு எல்லா கையும் ஒன்று தான். சரி எடுங்க, அந்த கை இட்டுறாங்க. என்ன பேர் வந்துருக்கு? இது புது வரகு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் இருந்த ஒரு பழைய வரகு. ஆனால் கலரு நிறம் மாறிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் மக்கி போன மாதிரி ஆகிடுச்சு, தண்ணி அப்போ போனதுனால. இது நல்லா இருக்குது. இது போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, கோயிலுக்கு வரணும். போட்டதோட புண்ணியம் வந்துச்சுன்னு அப்படியே போயிடக்கூடாது, புரியுதுங்களா? கோயிலுக்கு எப்போவும் வரணும். அதுக்கு தான் இது உங்களை போட சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மரம். சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா. இன்றைக்கி அன்புதான் எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். யாராவது பங்களிப்பு பண்ண விரும்ப நினச்சிங்கன்னா நம்ம அறக்கட்டளைக்கு தாராளமாக பண்ணலாம். நல்ல இடங்களில் சந்தித்தா நல்லது தானே, வேறு இடத்துல தான் சந்திக்கக்கூடாது. இந்த பின்னாடி உட்காந்தா பெரிய மோட மாதிரி இருக்கும். பாம்பு இவ்வளோ உயரம் இருக்கும், பாம்பு புத்து. ஓ, அது புத்து இருந்த இடம் அது. அது வரும், சர்ப்பம் வரும். நான் சின்ன பிள்ளைல நான் பார்த்துருக்கேன். வணக்கம் வணக்கம். பாவடை கட்டியிருப்பாங்க, அந்த பாவடைக்கு பின்னாடி வந்து நிற்கும். ஓ, அதான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஊருக்கு பொதுவாக தானே விடுவீங்க? இல்லை, நம்ம வந்து நம்ம அறக்கட்டளையிலேருந்து பண்ணுறோம். அறக்கட்டளையிலேருந்து பண்ணுறது ஒரு தனிப்பட்ட நபருக்கு பண்ணக்கூடாது, ஊருக்கு பொதுவாக தான் பண்ணணும். இறைவனுங்கிறது ஊருக்கு பொதுவாக. இல்லை, அதுதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ
அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இந்த காணொலி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரி எல்லோரும் வணங்கலாம். சரிங்களா? ஒரு கடவுளுங்கிறது பொது. எல்லாருமே கும்பிட்டாங்க. இப்போ இடைப்பட்ட காலம் நின்றுச்சு இல்லைங்களா? அது திரும்ப தொடரணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அது பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டாச்சு. அது கும்பாபிஷேகம் போட்டு தான் கோயில் போட்டாச்சு. சாமி வந்து எல்லாமே கும்பிடலாம். எல்லாமே கும்பிடலாம், எல்லோரும் வரலாம். வந்து இறைவனால் படைக்கப்பட்ட நமக்கு தான் நல்ல நாள்லாம் நமக்கு குறித்தது. இறைவனுக்கு நம்மளால் குறிக்க முடியாது. இறைவனுக்கு நல்ல நாள் நம்ம பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு குழந்தை நல்ல நாள் பார்த்தா பிறகுது, அப்படி பிறக்க வைக்க முடியுமா? அறுத்து தான் எடுக்கலாம். அதுபோல் இறைவனும் குழந்தையும் ஒன்றும்பாங்க இல்லைங்களா? அதுபோல் தான் இறைவன். அவருக்கு நம்ம இன்றைக்கி இவ்வளோ தலைமுறை தாண்டிடுச்சு, இவ்வளோ ஒன்றா சேர்ந்துருக்கோம். இது என்றைக்கு பேசி வருதோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியை வந்து தொடங்கிட வேண்டியதான். அந்த நல்ல நாள் பார்க்கும்போது சில விஷயங்கள் தடைப்பட்டிருக்கும் தெரியுங்களா? அது கூட நடக்கக்கூடாதுன்னு தான் இது சொல்கிறது. மயில் சத்தம் போடுதா? இந்த இறைவனுக்காக ஒரு நாள் கூட தள்ளி போயிடக்கூடாது. என்றைக்கு நீங்கள் பாலாளினீங்கன்னா சாமியை எடுத்து வெளியில் வச்சு ஒரு சின்னதாக கொட்டாய் போட்டுருவோம். ஏன்னா தற்சமயத்துக்கு தானே. இப்போ இது அப்படியே பண்ணி தரேன்ட்டார். இப்போ அப்படியே இந்த வேலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத நம்ம எதுவுமே பண்ணலை, அப்படியே பூச போகிறோம். தட்டி விட்டுட்டு என்னென்ன கல்லை வச்சு பூசிட்டு 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா மயில் வைக்க போகிறோம். 4 சைடு மயில் வச்சுட்டு எதுவும் பொம்மைகள் கேட்போம் சப்பத்துக்கிட்ட, அந்த பொம்மை வச்சுட்டு கலசத்தை சரி பண்ணிவிட்டு முன்னாடி கதவை வச்சு கொடுத்து ஃபுல்லாக பூசி உள்ளே ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்துடும். சரிங்களா? அதான் இடுமனுக்கு அங்கே வந்துடும், ஒரு ஆர்ச் வந்துடும். இடுமன் அங்கே வந்துடும். அதான் அந்த அதுக்கு முன்னாடி வச்சிடலாண்ணா, ஒரு ஆர்ச் ஒன்று போட்டு இடுமன் அங்கே வச்சிடலாம். பிள்ளையாருக்கு அந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இடுமன் இருக்கார் பார்த்தீங்களா? இடுமன் இருக்கிற இடத்துல விநாயகர் வரணும். அதான் மேடை கட்டி ஒரு சின்ன ஆர்ச்சு. பழனிக்கு யாரை பார்க்க போகிறீங்க எல்லாரும்? பழனியில் என்னவா இருக்காரு? ஏன் அங்கே போகிறீங்க? பழனிக்கு போயிருக்கீங்களா? அப்படியே அங்கே போகிறீங்க? அது பல பேர்கள் உண்டு. ஆண்டி, சரிங்களா? ஆண்டிங்கிறது நம்மளோட வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறது தானே தவிர ஆண்டியாக போயிடுவாங்கிறது கிடையாது. ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு கோலம். அதாவது 7 நாள் இருக்கு இல்லையா வாரத்தில், அந்த 7 நாள்லேயும் 7 அலங்காரங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாழ்வியில் அந்தந்த இது இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்குள்ளே ஒரு நாளாவது ராஜாவாக இருந்திருப்பான். அவனுடைய இடத்துல அவன் ஒரு நாள் ஆண்டியாக இருந்திருப்பான், ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான், ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான். இதெல்லாம் குறிக்கிறது தானே தவிர ஆண்டி இருந்தால் நம்ம ஆண்டியாக போயிடுவோங்கிறது அந்த எண்ணத்தை தூக்கி வெளியே போட்டுருங்க, கொள்ளிடம் ஆற்றுல போட்டுருங்க, அப்படியே போயிட்டோம். இது ஒரு இடத்துல ஒருத்தங்க அமைச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த அமைப்பை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ உங்கள் தாத்தா வச்சுருக்காரு, அப்படியே உங்கள் அப்பா பார்த்துருந்துருக்காங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு அது அப்படியே வழியாக கொண்டு வரணும். இப்போ கோவில் பெருசாக இருக்குங்கிறதுக்காக திருச்செந்தூரில் இருக்கிற சிலையை மாற்றிடுவாங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுக்கு கண் மூக்கு எல்லாம் இருக்காது தெரியுங்களா? இன்றைக்கி எத்தனை கோடி மக்கள் போகிறாங்கங்க. ஏன் அங்கே போகிறாங்க? கண் மூக்கு இல்லாத சாமியை பார்க்க ஏன் போகிறாங்க? அவ்வளோ பெரிய கோவிலில் ஒரு சிலை வாங்கி வைக்க முடியாது அவங்களால. அந்தந்த கோவிலில் என்னென்ன இருக்குமோ அது அப்படியே காலங்காலமாக வந்துடணும். இல்லாத இடத்துல ஒன்று வாங்கி வைக்கலாம், இருக்கிற இடத்துல ஒன்று தூக்கி உரம் கட்டக்கூடாது. இது மேலே இப்படி ஆண்டியா, இது மேலேயும் வந்து முருகர் இருந்திருக்கார் இல்லைங்களா? இது மேலே வந்து உங்களுக்கு நான் ஆர்ச்சியில் வள்ளி தேவனை வச்சு கொடுத்தாரு. அதாவது நம்புங்க, இந்த இறைவன் உண்டானதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆகும்னு சொல்லிட்டு நம்புங்க. அதுதான் ஒரு பூஜையாக இருக்கட்டும், ஒரு மந்திரமாக இருக்கட்டும், கம்மியாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 10 நாள் யாகமாக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு சாமிக்கு அன்னைக்கு பண்ணுற மாதிரி இன்றைக்கி யாரும் பண்ணுறது கிடையாது. அன்றைக்கி புள்ள வளர்க்குற மாதிரி அன்றைக்கி வளர்க்குறாங்க. அது போல தான் சுண்ணாம்பு பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு 150-200 வருஷம் இருக்குமா? 130 வருஷமாக இருக்குது. 130 வருஷத்துக்கு மேலே கணக்கு காட்டுது இந்த கோயில். இப்போ சமீபமாக என்னால் போக முடியல. கேட்டதுக்கு ஒரு காரணம் எனக்கு சொன்னாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எழுப்புங்க, அதுக்கப்புறம் தான் நீ அதுக்குள்ளே காலை வைக்கணும்னு சொன்னாங்க. நான் சாமி மலைக்கு 3 டைம் போய் 3 டைமும் கீழே விழுந்து இருந்துருச்சு. ஏன்னா நமக்கு நல்லது நடந்தால் உடனே கடவுள் அப்படின்னு ஏற்றக்கூடாது, கெட்டது நடந்தாலும் உடனே கடவுள் அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. இந்த வாழ்க்கையை மனித பிறவியாக கொடுத்தது கடவுள்னு நினச்சி வாழ்ந்துட்டு போயிடணும். புரியுதுங்களா? ஏன் இதை போத ஆடாக பிறந்ததுன்னா என்ன இருக்கிறது? 10 நாளில் கறிக்கு போயிருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? அதாவது புழுவாக அதுவாக பிறக்கிறதுக்கு மனுஷனாக பிறந்ததுக்கே கடவுளுக்கு நன்றி கடனாக பட்டு வாழ்ந்துட்டு போயிடணும். சரிங்களா? சிவனடியாரத்தில் தான். சரிங்களா? 4 பேர் வந்துடுவாங்க. அன்றைக்கி பாலாலயம் பண்ணிடலாம். சரிங்களா? சாமி எடுத்து எங்கே வைக்கணும்? பின்னாடி போகக்கூடாது. அப்போ இங்கே தான் வைக்கணும். சாமி எடுத்து இங்கே தான் வைக்கணும். ஆமாம், பின்னாடி போயிடக்கூடாது. சாமி வந்து சாமிக்கு நேராக வைக்கணும். ஆமாம், அந்த இடத்துல வச்சுருங்க. நான் என்ன பண்ணுறேன், சுற்றி நடந்து வர்றதுக்கு ஒரு 3 அடி இதில் தளம் போட்டு கொடுத்துட்றேன்.
இதில் சுற்றி கோயில் சுற்றி வர்றதுக்கு 3 அடி இப்படி நீட்டாக உள்ள தளம் வந்துடும். சரிங்களா? எங்கள் பாட்டி தான் குடி சொன்னாங்க. புத்து வளர்ந்து நான் வந்து அம்மன் நார்த்தமலையிலேருந்து அம்மன் வந்திருக்கேன், இங்கே தான் பின்னாடி தான் குடியிருப்பேன். நார்த்தாமலையிலேருந்து புதுக்கோட்டை நார்த்தாமலை. மஞ்சள் பாவடை உள்ளார அந்த நாகபுரத்துலேருந்து நார்த்தமலை நாகம் வருமா? நான் என் கல்யாண புதுசுல அந்த உருவத்தை நான் அந்த பாம்பை பார்த்துருக்கேன். அவ்வளோ பெருசு இருந்துச்சு. அதுக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த கொள்ளக்குள்ள வரதே. கோயில் கட்டும்போது அந்த அம்மன் வந்துருச்சான். நம்மளுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு பாலாலயம். இன்றைக்கி என்ன தேதி? 28/3/2026. அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லியாச்சு, அவ்வளோதான். நமக்காகலாம் எங்கேயும் காத்திருக்க கூடாது. முடிஞ்சுதா? இண்டோசம் மாதிரி கட்டிவிடுவோம் நாங்கள் சின்ன வயதில் ஒரு சாமிக்கு. பேர் என்னம்மா? சரோஜா அம்மா தான் இந்த கோயிலுக்கு உரியவங்க. கடைசியாக எப்போ சாமி கும்பிட்டீங்க? கடைசியாக எப்போ கும்பிட்டேன்னு தெரியல. ஒரு 20 வருஷம், ஒரு 10 வருஷம். அதான் வீடு. ஏன் நடுவில் விட்டீங்க பூஜை பண்ணாமல்? அப்போ இந்த வீடு வந்து குரங்கு இடிச்சுட்டாங்க. ஓட்டெல்லாம் சட்டு பிடிச்சி ஒரு மகனும் கட்டி கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் தெருவுக்கு வந்துட்டேன். தெருவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு தெருவுனா ஊருக்குள்ளே போயிட்டீங்க. தெருவில் வீடு அங்கே வந்து இருந்துக்கிட்டேன். அங்கே வந்து இருந்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு போடுவேன். செல்வியாய்க்கு ஒரு விளக்கு, இதுக்கு ஒரு விளக்கு போடுவேன். தண்ணி ஊற்ற முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ கும்பாபிஷேகம் நடந்தது தெரியுமா? அது என் மாமனார் காலத்தில் கும்பாபிஷேகம் போட்டிருக்கப்பா. 1 ஏக்கர் வயலை பிடிச்சி விற்றுவிட்டு வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் போட்டாரோ. ஓ, அப்போ நான் எல்லா கோயிலுக்கும் நான் விளக்கு போடுவேன். எங்கள் மாமியார் விளக்கு போடுவாங்க. அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விளக்கு போட்டுக்கிட்டு நான் வணங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு 5 பிள்ளைங்க இருக்குது. எல்லாம் இருந்துக்குவோம். என் பிள்ளைகளும் போய் விளக்கு போடுங்க வருங்க இருந்துக்குவோம். ஆனால் கும்பாபிஷேகம் பண்ணவே இல்லை. கும்பாபிஷேகம் பண்ணலப்பா. அதுக்கப்புறம் என் மாமனார் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினது தான். அப்புறம் கும்பாபிஷேகமே பண்ணலை. இப்போ நடக்கிறது சந்தோஷமா? எனக்கு சந்தோஷப்பா. நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் போட்டு தான் போகணும். நான் இப்போ போயிட்டோம்னா கோயில் யாரும் கட்ட மாட்டாங்க, கும்பாபிஷேகம் போட மாட்டாங்கன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தேன்ப்பா. இப்போ கோயில் கட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம். கும்பாபிஷேகம் போட்டுட்டா போய் சேர்த்துக்குவேன்ப்பா. நான் காசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்ப்பா. அயோத்தி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்ப்பா. எங்கோ போயிட்டு வந்துட்டேன். சபரிமலைக்கு 20 வருஷம் போயிட்டு வந்துட்டேன். அதான் விளக்கு தெரியுது, சாமியோட தலை தெரியுது. சாமி பாலாலயம் பண்ணி அங்கே இருக்கிற அந்த கொட்டாயில் தான் வைக்கிறதுக்கு. சிவனை பார்க்க வந்த பாருங்க. அப்போ கோயாரம் பண்ணி சிவனை எல்லாரும் கூட நாங்கள் வந்தோம். அது அப்படியே இருக்கு. இப்போ நான் வரும்போது பார்த்தேன். அம்மா எங்கேயோ வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. என்னதுமா? புத்து. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் நல்லா ஆள் வர ஆள் மட்டும். நீங்கள் விட மேலே நின்று கீழே இருந்து பட முடியாது. அவ்வளோ வச்சு அவ்வளோ இடத்துக்கு புத்து இருந்ததா பின்னாடி? பாதி இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையா அப்புறம் என்னாச்சு கண்டுக்காம? ஓ, அலக்கு கயிறு கட்டி தான் போட முடியும். வேற எப்படி வேலைப்பாடு வச்சு கால் பண்ணிட்டாங்க சாமி வராமல். நாகம் இருக்குமா உள்ள? இருக்குதுப்பா. நாங்களாம் பார்த்துருக்கோம் எல்லாம். இருக்குப்பா. பூவும் இருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கும்? எல்லாம் நல்லா அவங்க வளர்த்திக்கு இருக்கும். நல்லா அவ்வளோ பெருசு இருக்கும். ஒரே இதுதான் இருக்கு அப்பையிலேருந்து? இருக்கும். 2-3 இருக்கும் இருக்கு தான் பார்க்கலாம். ஏயா நீ தானா வந்திருக்குன்னா உடனே படம் எடுக்கும். படம் எடுத்து காட்டிவிட்டு சரி பிள்ளைலாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தம்பியெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைலாம் வச்சா பிள்ளைங்கள்லாம் பயப்படும். ஐயா சரி எங்கள்கிட்ட காட்டிகிட்ட போயிருப்பானோம்னா அப்புறம் அண்ணன் இவர் வருவாங்க. சொல்லுவாங்கப்பா. அங்கே குடிச்சுக்கிட்டு தான் கட்டை நல்லா ஃபுல்லாக கட்டை கட்டி இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைக்கு எல்லாம் எங்கள் பையன் எங்கள் மாமியார் போட்டாலாம் நான் ஒரே ஒரு வேல் மட்டும்
சொறி இருக்குது. சாமியை பார்த்து ஆண்டி முருகரை பார்த்து கூப்பிட்றாங்கய்யா. அதோட விஷயம் தெரியாது. அதுதாங்கய்யா ஆண்டியை ராஜாவாக்கி பாருங்கங்கிறேன். இல்ல அவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டியா இருந்து அரசனாகணும்னு சொல்லுவாங்க. அதோட விஷயம் என்னன்னு புரியல. அது உங்களுக்கு ஒரு ஒரு இது எல்லாரும் சுற்றி சுற்றி சொல்லி விட்றாங்களா, உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. மதிப்பு அதான் அப்பா அம்சமாக இருக்காருங்கய்யா. தூக்கம் போகிறதுக்கு முன்னாடி அதுதான் கைவண்ணத்தை காட்டிட்டீங்க ஐயா. அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க, சாமியை பார்ப்போம். இப்படியே இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அருமையாக இருக்குங்கய்யா. கேரளாவில் இருக்கிற மாதிரி ஆனால் அம்சமாக இருக்குங்கய்யா. வேணாங்கய்யா, கச்சம் கேட்டுருக்காருங்களா? அழகாக இருக்காருங்கய்யா. கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் சிறப்பாக பண்ணிருக்கோம். இப்போவே கும்பாபிஷேகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ராஜா மாதிரி இருக்கிற ஐயா அதோடைய அம்சம் அதுதாங்க. இப்படி வைக்காம ஆண்டி ஆண்டின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆமாம் ஏன்னா சாமி ஐயா என்னென்ன இருக்குங்கிறது அப்படியே எண்ணி வைக்கணுண்ணே. அதையும் நல்லா பாலிஷ்லாம் போட்டு இதெல்லாம் இங்கே இருந்து ஐயா திரும்பி கேட்டுங்க. இதெல்லாம் இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். அதான் இல்லை கதாயுதம் நிறையா இருந்து தான் எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க. ரெண்டுமே உள்ளதான் மண்ணோட மண்ணாக கீழே மண்ணாக கிடந்து எனக்கு கழுவி விளக்காங்க போல. இன்னொரு விளக்கு எடுங்கய்யா. ஐயா இன்னொரு விளக்கு எடுங்க. விநாயகர் விநாயகர் போகிறாரு. பார்த்து போல ஒன்றும் இல்லை விநாயகர் விநாயகர் கொண்டு போங்க கொண்டு அப்பா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அந்த விளக்க பிடிங்கம்மா. அப்பா ஒருத்தர் வாங்க, இந்த விளக்க பிடிங்க. அணையாமல் எடுத்துருப்பாங்க. அப்படியே முருகனை தூக்கிட்டாங்க. அப்படியே அங்கே போய் வச்சுக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமிக்கு வேல் முருகனுக்கு கண்ணாடியை கட்டி விடுங்க. இடும்பன் ஐயா இந்த எந்திரத்தை வீட்டில் வச்சுருங்க, தரமாக வச்சுருங்க.
இடும்பன் சாமி. அசைக்க முடியுதாயா? ஓம் நமச்சிவாய. வெயிட்டுக்கான கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு பிடிச்சிருப்பீங்க. பிடுங்க. ஐயா வாங்க, ஒரு ஆள் பீடத்தை எடுக்கணுங்க ஐயா. எடுத்தா வந்துடுங்க ஐயா. சின்ன பீடம்ண்ணா. இந்த சைடில் வைங்க. ஐயா ஐயா நான் வந்து வெளியே வந்துடுங்க. அப்படி போயிடுங்கண்ணா. தள்ளி கையுங்கய்யா. கையை வெளியே எடுத்துங்க. நல்லதுங்க. சரியா சார். வாங்க. இதோ ஃப்ரெண்டில் அங்கே வச்சுருங்கய்யா முன்னாடி. ஏன் பீடம் ஒரு ஆள் எடுத்து வந்துருங்கய்யா. பின்னாடி இழுத்து வைங்க. அந்த பீடம் இல்லை கொடுங்க. இல்லைங்கய்யா, பலிபீடம். அதை எடுத்துங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கலசத்தை எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. கலசத்தை எடுத்து அதே கலசத்தை பூஜைக்காக பாலிஷ் பண்ணி வைக்கிறோம். கிட்டத்தட்ட 90 வருஷமாக எடுக்கப்படாத ஒரு கலசம்னு சொல்கிறாங்க. அருமையான கலசம். எடுக்கலாமா? எடுங்க ஐயா. வேர்த்தியை கூட லைட்டாக இது பண்ணிக்கங்க. அதை எடுத்து தான் இருக்குது, எடுக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்கய்யா. உள்ளே எப்படிங்க இருக்குது? அப்படியே பார்க்கணும். ஒன்றும் இல்லை, கலசம் இருந்த இடம். ஆமாம், உள்ளே அந்த குகையை மட்டும் பாரு. இப்போ வந்து நம்ம வந்து முருகன் கோவில் பாலாலயம் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச வட்டம் அங்கே இருக்கிற வாழ்க்கை, சரிங்களா, அந்த கொள்ளிடம் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது. இது ஒரு 150 ஆண்டுக்கு மேலே பழமையான ஒரு ஆலயம். 90 வருஷம் ஆகுதான் கும்பாபிஷேகம் பண்ணி. இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். கையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாணயம். இது வந்து 113 வருஷம் ஆகுது. அதாவது 1913 வந்து இதை வந்து அச்சடிச்சிருக்கிறாங்க. இது வந்து இங்கே இருந்த இடும்பன் சாமிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருந்தது. இதே ஒரு பெரிய விஷயந்தான். இதே நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கும் போது கண்டிப்பாக இந்த காசு அங்கே வைக்கப்படும். ஆனால் அது எப்படி 113 வருஷம் உள்ள ஒரு காசு அப்படியே இருக்குது பாருங்கள். செம்பு நாணயம், சரிங்களா. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. குவார்ட்டர் அண்ணா இந்தியா. ஸோ அதாவது 1 ரூபி மாதிரி ஒரேண்ணா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரேண்ணா இது. நீங்கள் பார்க்குற அந்த முருகன் கோயில் வந்து சுமாராக 100 வருடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சரியாக தெரியல, அதை சேர்ந்த அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சரியாக தெரியல. ஆனால் சுமாராக 100 வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே குடமுழுக்கானது அந்த முருகனுக்கு நடக்கவே இல்லை. ஒரு அடியில் மிக அருமையான ஒரு சாமி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கார். ஆண்டி வடிவத்தில் ரொம்ப அழகாக இருக்காருங்க பார்க்க. அந்த சாமிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே பார்த்துருந்தோம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச வட்டம் அங்கே இருக்கிற மன்னியார் வாழ்க்கை கொள்ளிடங்கரை ஓரத்தில் இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற இந்த சாமிக்கு இன்றைக்கி 28/3/2026 அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலயமாவும் உங்கள் மூலயமாவும் அந்த ஊர் மக்கள் அந்த உரிமையாளர் அவங்க மூலயமாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலாலயம் பண்ணி சாமி எடுத்து நீங்கள் பார்க்குற அந்த ஒரு கூரை கொட்டாயில் வந்து வச்சுருக்கோம். அதிகபட்சம் ஒரு மாதத்தில் இந்த பணிகள் முடிஞ்சு உள்ளே போகணுங்கிற அந்த வேண்டுதலை வந்து வச்சுக்குங்க. 100 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வப்போது வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தினால உள்ளே இருக்கிற சாமி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி வடிவத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து வழிபடக்கூடாது சொன்னதாகவும் இல்லை அவங்களுக்கே தோணி கூட ஆண்டி வடிவத்தில் இருக்கிறத நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலே விட்டுருக்காங்க. ஆனால் சாமியை பார்த்தா அப்படி தெரியாது. ஆண்டிக்கு ராஜ அலங்காரம் பண்ணி பார்க்கணுங்கிறது இனிமேல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி பண்ண அந்த ஒரு பூஜை வந்து வெகு காலம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பண்ணிக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த கோவிலோடைய குடமுழுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த கோவிலுக்கோ இல்லை மற்ற கோவில்களுக்கோ உங்கள் மூலமாக எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அறக்கட்டளைக்கு தாராளமாக பண்ணலாங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. நீங்கள் பார்க்குற இந்த கலசம் வந்து ஒரு முருகன் கோவில் மேலே இருந்தது. நம்ம ஏற்கனவே காணொளி பதிவு பண்ணியிருப்போம். 100 வருஷத்துக்கு மேலே நம்ம வழிபட்டுருக்குறாங்க. 100 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குடமுழுக்கு பண்ணாத ஒரு கோவிலிருந்து இப்போ நம்ம குடமுழுக்கு பண்ணுறதுக்காக பாலாலயம் பண்ணியிருக்கிறோம். அந்த கோவிலில் இருக்கிற கலசம் உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஊரில் இருக்கிறவங்களும் யாரும் பார்த்ததில்லை. 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து அந்த திணை இருக்குமா, அந்த வரகு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. என்ன இருக்குங்கிறதும் தெரியல. உள்ளே உங்கள் கூட சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் பாலிஷ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா குடமுழுக்கப்போ மேலே வந்து வைக்க போகிறோம்.
வரவு இருக்குங்கய்யா. வரகு இருக்குது பாருங்க. எத்தனை வருஷத்து, அதான் 12 வருஷத்துக்கு இந்த வரகை வந்து பயன்படுத்தலாம். ஐயா அது கீழே கொட்டாதீங்க, ஒரு சாக்கில் அப்படியே பிடிங்க, அப்படியே சாக்கில் கொட்டுங்க அந்த வரகை. உள்ள ஒன்றும் இல்லை, வெறும் வரகு தான். வரகு. தண்ணி பட்டு அந்த வரகை ஒரு சாக்கில் கொட்டி அப்படியே வைங்க. அதை எடுத்து கையில் காட்டுங்க ஐயா. ஐயா வரகு கையில் எடுங்க. இந்த வரகெல்லாம் பத்திரமா எடுத்து வைங்கம்மா. கலசம் வந்து தலைகளை மாட்டாங்க, இல்லைன்னா அந்த அளவுக்கு தண்ணி உள்ள பூந்துருக்காது, வரகு கிடறதுக்கு வாய்ப்பு இல்லை. முருகனுக்கு பேர் வைக்க போகிறோம், ஒரு பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் 10,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு பேர் வச்சுருக்கீங்க. அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குது. உங்களுடைய மனநிலை எல்லாருமே நம்ம வச்ச பேர் வருமா அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நான் எந்த விதமான பேரும் வந்து வைக்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த கோவிலேருந்து பழனிக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போனதாக சொல்லப்படுது. அதே போல் இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 50லேருந்து 70 ஆண்டுக்கு மேலே ஆகுதான் இந்த கோவில் வழிபாட்டை நிப்பாட்டி. சரிங்களா, இன்றைக்கி அன்புதான் எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாத இறுதியில் குடமுழுக்கு நடக்க இருக்குது. அதுக்கு யாராவது பங்களிப்பு பண்ண விரும்ப நினச்சிங்கன்னா நம்ம அறக்கட்டளைக்கு தாராளமாக பண்ணலாம். இந்த சாமிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைக்க போகிறோங்க. 6 படைகள் வீடு இருக்குது பார்த்திங்களா, அந்த 6 படை வீடில் அந்த திருப்புகழ்லேருந்து எடுத்து எழுதி நம்ம வந்து ஒரு பச்சிளம் குழந்தைய வச்சு நம்ம வந்து அந்த பேர் எடுக்க போகிறோம். அதில் ஏதோ ஒரு பேர் நீங்கள் சொன்னதாக இருந்தது அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி, அதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டாலும் அந்த பேரை தொடர்ந்து கமெண்டில் சொல்லுங்கள், அத்தனையும் நல்லது தான். ஏன்னா பேர் இருந்து தெரியாமல் போய் அதே பேர் திரும்ப சாமிக்கு வந்தால் மகிழ்ச்சி. 2 பேர் சொல்லியிருக்காங்க, ஒன்று பாலதண்டாயுதபாணி இல்லைன்னா சுப்பிரமணிய சாமி. 2த்தில் எது வருதுங்கிறத பார்ப்போம் வாங்க. நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச வட்டம் அங்கே கொள்ளிடங்கரை ஓரத்தில் இருக்கிற வாழ்க்கை கோவில் பார்த்ததோடு இல்லாமல் பகிருங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் பேர் வச்சாலும் அந்த 10,000 பேருக்கும் போய் சேரட்டும் வாங்க. முருகன் கோவிலுக்கு கோமுகம் அமைத்தல். நாலஞ்சா சரி, அதில் வைங்க எல்லாத்துக்கும். பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம், அப்படி விரல்லே வைங்க. திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, 6 படை வீடு. இந்த 6 படை வீடு அப்படியே மடிங்க. பாலதண்டாயுதபாணி தான் வரணும். வந்துச்சுன்னா மகிழ்ச்சி, அதுதான் வரணும். தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்
நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் கடம்பை இருக்கிற கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது. ஆறுமுகம் 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 சிதம்பரம் சுவாமிநாத சுவாமிக்கு அருள்மொழிவராதி தேவன் ஆறுபடை வீட்டை மட்டும் நம்ம எழுதி போட்டிருக்கோம், குழந்தை மூலயமா எடுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பேர் வருதுன்னு பார்ப்போம். ம் என்னங்க தங்கம், குழந்தைக்கு எல்லா கையும் ஒன்று தான். சரி எடுங்க, அந்த கை இட்டுறா தங்க. ஏங்க நேராக வைங்க குழந்தை, இப்படி நேராக குழந்தையா அப்படி இல்லை, இப்படி குழந்தை நேராக்குங்க. அதில் ஒன்று ஏதாவது ஒன்று எடுறா தங்கம். இங்கே பாருங்க, அதில் ஒன்று எடு, ஒரு சீட் எடு. அம்மா இங்கே உனக்கு எடுத்துக்க, என்ன வேணும் எடுத்துக்கு. ஏற்றுவா ஆட்ரா எடுத்துரு, பொரியோட எடுத்தாச்சு. கிட்டங்க இங்கே வாங்க, சாமிட்டு வச்சு பிரிங்க. ஒரு கிட்ட வாங்க, வச்சு எடுத்து தான் பிரிக்கணும். ஓகே. ம் என்ன பேர் வந்திருக்கு? என்ன பேர்? சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி. ஓகே. இந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேருக்கு யார் சொல்லியிருந்தா? நீங்கள் தான் கேட்டிருந்தீங்களா? சுப்பிரமணிய சாமி கேட்டிருந்தீங்களா? அதே தான் வந்துருச்சு, சுவாமிமலை. சரிங்களா? இந்த பேர் எந்த அளவுக்கு யார் கமெண்ட் பண்ணியிருப்பான்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில் முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேக வேலை இன்னிலேருந்து பணி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெயில் என்ன தான் கடுமையாக இருந்தாலும் சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்கிறாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த கொள்ளிடம் ஆற்றங்கரை ஓரத்துலேயே நமக்கு இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். உள்ளுக்க அதுதான் நம்ம அந்த ஆற்றங்கரையோட மேலே அந்த ரோடு அப்படியே உள்ளே போகிற பகுதி ஃபுல்லாகவே இன்றைக்கி இரவு முழு வேலையுமே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு முழு வேலையும் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு இரவே நம்ம முழுமையாக தயாராகிடலாம். நாளை காத்து கொண்டிருக்கிறோம். காலை 8 மணிக்கு குடமுழுக்கு நேரம் அறிவிச்சிருக்கோம். கண்டிப்பாக நடக்கும். உங்கள் மூலியமாகவும் அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலியமாகவும். வெயில் இதுவரையும் தாங்க தெரியும். ஃபுல்லாகவே பக்கத்தில் அந்த பச்சை பசேன்னு வயல்வெளியாக தான் இருக்கும். நம்ம வெயிலே வந்தாலும் இதுவரையும் தான் தெரியும். அதற்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த போர் செட்டோட அந்த தோப்பு மாதிரி இருக்கும், அப்படியே தென்னந்தோப்பு. ஃபுல்லாகவே ஃபுல்லாக நிழல் பகுதி தான். இதோட வெயில் நம்மளுக்கு தெரியாது. இங்கே தாண்டி வந்துட்டோன்னா ஃபுல்லாகவே குளுமையாக இருக்கும். இந்த இடம் வரையும் சூடாக இருக்கும், இது வரையும் சூடாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோன்னா குளுமையாக இருக்கும். அமைப்பே ரொம்ப இயற்கை சூழலோடு இருக்குங்க. இங்கே கும்பாபிஷேகத்துக்கான வேள்வி குண்டம் அமைக்கிறது, கலசனை இது பண்ணுறதுக்கெல்லாம் ஷெட்டு போட்டு அமைச்சிட்டாங்க. சொன்னேன் இங்கே ஏதாவது மரத்தை கொண்டு வரணும். இந்த மரம் இங்கே இதில் வரணும், இங்கே தான் வரணும்னா
இதுதான் வர வழி. வர வழியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மின் விளக்கு அலங்காரம் பண்ணி இரவுலேயும் நல்லா ஜொலிக்கிற அளவுக்கு இருக்கார். இரவில் இந்த காடும் இந்த மரமும் இந்த வெளிச்சமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. விநாயகர் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இரவு விநாயகர் பூஜை, காலையில் வந்து வேள்வி. இது புது வரகு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் இருந்த ஒரு பழைய வரகு. ஆனால் கலரு நிறம் மாறிடுச்சு பாருங்க, கொஞ்சம் மக்கி போன மாதிரி ஆகிடுச்சு தண்ணி அப்போ போனதுனால. இது நல்லா இருக்குது. இந்த வரகு மட்டும் 12 ஆண்டு ஆனாலும் திரும்பவும் அப்படியே வந்து நம்ம விதைச்சோன்னா முளைக்கக்கூடியது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. இதே வேறு தானியங்களுக்கு இத்தனை இது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான அந்த தோல் இருக்குது. அந்த தோல் உரியிற வரைக்கும் இந்த 12 வருஷத்துக்கு இது அப்படியே இருக்கும். அள்ளி போடுங்கம்மா. கொஞ்சம் பழைய காயினா பழைய காயின் போட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு காயின் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. யார்ட்டாச்சும் ஒருத்தட்ட வாய்ப்பு கொடுங்க. டக்குன்னு அள்ளி போடுங்க. இப்போ போடலாம். அம்மா டக்குன்னு அள்ளி போடுங்க. இது போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, கோயிலுக்கு வரணும். போட்டதோட புண்ணியம் வந்துச்சுன்னு அப்படியே போயிடக்கூடாது, புரியுதுங்களா? கோயிலுக்கு எப்பவும் வரணும். அதுக்கு தான் இது உங்களை போட சொல்கிறது. கிட்டத்தட்ட இப்போ எல்லார் கையாலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட வச்சாச்சு. என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் இந்த கோவிலுக்கு எப்பவும் ஒரு நினைவோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாருக்கும் என்னென்னு தெரியணும் மேலே இருக்கிற கலசம் அப்படின்னு. இதான் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அச்சாணி மாரி இதில் வந்து வச்சு நிப்பாட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மரம். இதை கொண்டு அப்படியே விமானத்தில் பதிக்க வேண்டியது என்னங்கய்யா. திரும்ப அடுத்தது 12 வருஷம் கழித்து யார் இருக்காங்களோ இருக்கிறவங்களுக்கு சொல்லி கரெக்டாக பண்ணி வச்சிடணும். இப்போ கலசத்தை மேலே கொண்டு போய் விமானத்தில் வைக்கணும். இதோ கலசம் வந்துகிட்ருக்கு. மேலே வச்சு தான் நாளைக்கு கலச நீர் விடுறது. வழி அம்சமாக இருக்குங்கய்யா. பாருங்க.
இப்போ இரவு ஒரு 11 மணி ஆகுது. சாமி உள்ளே ஏறுறதுக்கான எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து சாமி அமர்ந்தாருன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி டைல்ஸ் போட்டு அந்த வர்ணத்தை பூசியாச்சு. கீழேயும் அந்த டைல்ஸ் போட்டு வச்சு சாமி இங்கே வர வேண்டியது மட்டும்தான் மிச்சம். இரவுலேருந்து வேலை பார்த்தா தான் அன்னதானமானது ரெடி பண்ண முடியும். காலையில் 7:30-8 மணிக்கு அன்னதானம் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ தான் பொருள்லாம் வந்து இறங்கிடுது. முப்பத்தொன்று 5/2026 வாழ்க்கையில் முருகன் கோவில் கும்பாபிஷேகம். காலை மக்கள் கூட்டம் அலைமோதுதுன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தில் குடமுழுக்கு ஆரம்பிக்க காத்திருக்கு. சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா. ஐயா முகத்தில் வந்து
துணை வேலும் மயிலும் சேவலும் 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 துணை. அப்பதான் பரிமாற முடியும். வரிசையா லைன்ல நீ போடு நிறைய இருக்கு அப்படி கொஞ்சம் தள்ளி அப்படி வந்து இல்ல கை தான் எல்லாரும் இருக்காங்க கை மட்டும். சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஏன் வந்ததுலேருந்து முருகனை பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரே ஆள் நீங்கள் மட்டும் தான். உங்கள் பேருமா? செல்வி. செல்வி. எப்படி இருக்கு உங்கள் மன நிகழ்வு? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது 3 தலைமுறையாக இது எடுத்து நடத்துவங்களாம் நடத்த மாட்டாங்களான்னு நான் போகும்போதெல்லாம் ஒரு கருத்தில் நினச்சிட்டே இருந்தேன்.
இந்த மண்ணு மனையில் உள்ளவங்க 3 தலைமுறைக்கு அப்புறம் வயசான அம்மா விளக்கு போட்டு குறியெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாம் இந்த சின்ன பிள்ளை உடம்பு முடியாதவங்களுக்கெல்லாம் துண்ணூறு போட்டு பெரிய மனுஷெல்லாம் இருந்தாலும் இடைஞ்சவனமெல்லாம் இருந்தால் கூட அதை நோக்கி துண்ணூறு போட்ட இடம் இந்த இடம், இந்த கோயில் இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த முருகன் எல்லாரையும் மக்கள் பாதுகாத்தோட மக்கள் அழைப்போட சந்தோஷமாகுது. இந்த இடத்துல எல்லாரையும் அழைச்சி மன நிம்மதியோட வைக்கணும். இது மட்டும்தான் என் மனசுல பட்டுது. இப்போ கூட உங்களுக்கு கேட்கல எல்லாருக்கும் கண்டிப்பா இனிமே அப்படிதான் எல்லாம் அந்த மக்கள் எல்லாத்தையும் இழுத்து மக்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்புல இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாம்மா, நல்லதே நடக்கும் இந்த முருகனுக்கு. இந்த முருகன் மறுபடியும் இந்த கோயில் பால் அடையாது. இது எல்லா மக்களோட வேண்டுதலும் கூட. முருகன் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்காரு. சுவாமிநாத சாமி ஒரு அடி தான் அந்த முருகர், ஆனால் அவருக்கு அலங்காரமே கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறப்ப. இன்றைக்கி 96வது விளக்கு எங்கே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாத சாமி இன்றைக்கி குடமுழுக்கு 70 ஆண்டு கழித்து ஒரு நல்ல சிறப்பான பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். 31/5/2026 தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச வட்டம் அங்கே இருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிற ஊரில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடந்த ஒரு குடமுழுக்கு, சரிங்களா? தமிழ் முறைப்படி அங்கே 96வது விளக்கு உங்கள் மூலயமா இன்றைக்கி ஏற்றுறோம், சரிங்களா? இந்த வைகாசி விசாகம் முடியறதுக்குள்ளே இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விருப்பம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு. கீழே வெளிச்சத்தில் முருகனோடு சேர்ந்து அந்த ஒளி தெரியும் போது ரொம்ப அருமையாக இருக்கார். ஓகே, இரவும் பகலும் இந்த வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கய்யா, சரிங்களா? எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருங்க, மேலே இருந்து அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். திரி கொண்டு வந்து தரேன், சரிங்களா? சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. இப்பூசேனை செய்தவர்கள் தாங்களும் தங்கள் வெளியில் ஏதொரு குறையும் நண்பரும் ராமநாத பெருமான் திருவருளால் ஏதொரு குறையும் இல்லாமல் பணி தொய்வில்லாமல் நடக்க பெருமான் எப்போதும் பக்கபலமாக இருந்தாலும் சரி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வயலும் எண்ணில் நல்ல விதியாஇல்லை கண்ணில் நல்லதொரு கருமலர் வளர்ந்த பெண்ணில் நல்ல இருக்கிறது. மண்ணில் வளாது செய்க மண்ணிலம் பிறக்க மன்னன் தோன்ற அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நாட்டவர்க்கும் நிறைவாக செய்யலாம். மேலும் பணி சிறக்க பெருமாள் எப்போதும் பக்கபலமாக இருந்தாலும் அந்த பக்கம் ஒரு குடம் 2-3 குடத்தையும் ஐயா